ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமாக வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளத்தில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளத்தில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலில் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக கிளியராக புரிஞ்சுதுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு நோட்டிஃபிகேஷனான பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யும். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வந்திருக்கோம்னா, ஹவு டு கிரியேட் மெயில் ஐடி அண்ட் யூடியூப் சேனல். இந்த ஐடி வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஓகேங்களா? மெயில் ஐடி வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த மெயில் ஐடிக்கு எப்படி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அந்த பார்ட் 1 வீடியோவை நான் இந்த வீடியோவோட இதில் கொடுக்குறேன். நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்கள். அப்படின்னா தான் கண்டினியூட்டியாக உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் உள்ள வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் என்ன தேவை, யூடியூப்பில் உங்களுக்கு வேறு என்ன சம்மந்தமான டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அது பற்றின ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோன்லேயுமே யூடியூப் இருக்கும். அதை போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் இல்லைன்னா யூடியூப்பை போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லோகோ வந்து இருக்கும், ஓகேங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்க்கு போகும். நம்ம இது வந்து என்னோடய சேனல், நான் வச்சுருக்க சேனல், என்னோடய சேனலோட இது. இப்போ வந்து நம்ம எந்த சேனல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த சேனலோட கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ இதில் போய்ட்டு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க எல்லா அக்கௌண்ட்ஸும் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லக்ஷ்மி விலாக்ஸ்னு க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த சேனலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு வந்து சேனல் கொடுக்கல, அந்த கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் எம்டியாக தான் பேஜ் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு வந்து சேனல் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அதே இடத்துல அந்த லோகோவை வந்து டச் பண்ணுங்கள், ஓகேங்களா? டச் பண்ணிங்கன்னா இதில் க்ரியேட் சேனல் அப்படின்னு இருக்கா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ரியேட் சேனல்னு இருக்கும். இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட நேம் கேட்கும், உங்களோட ஹேண்டில் கேட்கும், ஓகேங்களா? நேமு ஹேண்டில்னால் இதே இருக்கட்டும் அப்படின்னா இதே விட்டுடலாம். இப்போ நேமுக்கு பக்கத்தில் நான் லக்ஷ்மி விலாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இதை வந்து சேவ் கொடுத்துடலாம். இதில் வந்து ஹேண்டிலில் வந்து அதே வந்து க்ரியேட் ஆகிக்கும். இல்லை நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் நம்மளே க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு லோகோ பிக்சர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது உங்கள் விலாக் வந்து எது சம்மந்தப்பட்டது, ட்ரிப்பு சம்மந்தப்பட்டதா, டூரிசம் சம்மந்தப்பட்டதா, எது மாதிரியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லோகோ ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இதில் செலக்ட் பண்ணி இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். நான் சும்மா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த கேலரி கேட்குது இல்லைங்களா, இந்த கேலரியில் உள்ள இமேஜில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ போயிட்டு க்ரியேட் சேனல்னு கொடுங்க. சேனல் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ வந்து யூடியூப் வந்து சேனல் க்ரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு, கீழே காட்டுது பார்த்தீங்களா, சேனல் க்ரியேட்டட். இப்போ நீங்கள் உள்ளே போய்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதே இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முதல்ல வந்து வெறும் லக்ஷ்மி அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. இப்போ நான் கொடுத்த லக்ஷ்மி சேனல் அப்படி விலாக்ஸ்னு வந்துருச்சு, சேனல்னு வந்துருச்சு, ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணோன்னா இந்த வியூ சேனல் அப்படிங்கிறதுக்குள்ளே போகும். நம்ம எதுவுமே இன்னும் அதில் வந்து செட் பண்ணலை. இதுதான் வியூ சேனல், ஓகேங்களா? இதில் வந்து இந்த பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். இது ஃபோனில் எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்ருக்கிறேன், ஓகேங்களா? இதோட சேனலோட யூஆர்எல் வந்து இங்கே கொடுத்துருவாங்க. இதில் வந்து அதை தான் நம்ம எல்லாேருக்கும் அனுப்பினோன்னா அவங்க எல்லோரும் உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ இந்த சேனல் எதை பற்றினது அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். நான் வந்து குக்கிங் வீடியோஸ் போடுவேன், இல்லை ட்ராவல் சம்மந்தமான வீடியோஸ் போடுவேன், இல்லை அதாவது நான் போயிட்டு வந்த இடங்கள் பற்றி போடுவேன் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் இதில் எழுதணும். தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதில் வேணாலும் எழுதலாம்.
இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சுற்றுலா சம்மந்தமான வீடியோஸ் அப்படின்னு கூட போடலாம். சுற்றுலா சம்மந்தப்பட்ட என்னுடைய அனுபவங்கள் அப்படின்னு போடலாம். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன் சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வியூவர்ஸை கொண்டு வரணுங்கிறத இது டிசைட் பண்ணும். ஓகேங்களா, யூடியூப் வந்து டிசைட் பண்ணும். அதனால் இதை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் இது பண்ணி வச்சுக்கோங்க, டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, அனுபவங்கள். சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே சேவ் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ சுற்றுலா சம்மந்தப்பட்ட என்னோடய அனுபவ சம்மந்தமான வீடியோஸ் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா, இதை வச்சு தான் இது வந்து டிசைட் பண்ணும். இவ்வளோ தான் வந்து நம்ம யூடியூப்குள்ளே பண்ண முடியும். இனிமேல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே தான் பண்ணணும். நம்ம வாங்க யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போகலாம். சரியா, அதுக்கு நீங்கள் கூகுளில் போய்ட்டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு டைப் பண்ணணும். ஓகேங்களா, யூடியூப் ஸ்டூடியோ டெஸ்க்டாப் சைட்டு க்ரோம் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் வரும். அதில் ஃபஸ்ட்டு எது வருதோ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ லக்ஷ்மி விலாக்ஸுக்கு நம்மளுக்கு வேணும். அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். கூகுளில் நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணோடனே ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். நம்மளோட மெயில் ஐடி வந்து எதில் வந்து கனெக்ட் ஆகிடுக்கோ, இது வரைக்கும் நீங்கள் எதில் பார்த்துட்ருக்கிறீங்களோ உங்களோட பர்சனலில் இருந்துச்சுன்னா அதில் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வந்து அந்த சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்னு இருக்கும். ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டும் வரும். உங்களோட அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ண ஃப்ரண்ட் இமேஜ் இப்படி தான் வரும். வெல்கம் டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு வரும். ஓகேங்களா, இப்போ யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லுங்கிற சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா இந்த கீழே இருக்குது பாருங்கள், செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக தெரியுதா இல்லையான்னு தெரில, ஏன்னா இது இந்த இதில் கார்னரில் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல், இந்த ஜென்ரலுங்கிறது தான் $, அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம போடுற வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் போனதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து வர்ற அமௌண்ட்டுக்கு உண்டானது. அது $, வேணுமா, எதில் வேணும், எல்லாமே அதில் கரன்சி எல்லாம் கேட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம இப்போ விட்டுறலாம். இப்போ வந்து சேனலுக்கு போங்க. சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக் இன்ஃபோன்னு கேட்டிருக்கு பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ், என்ன மாதிரியான ஆடியன்ஸ் வேணும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குது. அதில் போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதாவது என்ன நாட்டில் வந்து உங்கள் வீடியோவை நான் கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் தான், நீங்கள் வந்து இதை பார்க்குறவங்க எல்லாம் இந்தியாவில் தான் இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம எல்லா லாங்குவேஜ்காரங்களும் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி வந்து இதில் இந்தியா செலக்ட் பண்ணிட்டோம்னாலே ஓகே. ஏன்னா நீங்கள் இப்போ பேசுகிற லாங்குவேஜ் தான் அங்கே இதாகும். ஓகேங்களா, இதில் வந்து கீவேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணணும். கீவேர்ட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா நீங்கள் என்ன சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுறீங்க அது வந்து எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு போகிறது வந்து இந்த கீவேர்ட்ஸ் மட்டும்தான். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சில கீவேர்ட்ஸ் போடுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்தாக்கில் ஒவ்வொரு கீவேர்டு வந்து க்ரியேட் ஆகிடும். விலாக்ஸுன்னு போடலாம். அப்புறம் வந்து ட்ரிப் விலாக் அப்படின்னு போடலாம். உங்கள் சேனல் என்ன சம்மந்தப்பட்டதோ அது சம்மந்தமான இதை வந்து இங்கே கொடுங்க. ஓகேங்களா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 2 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து விலாக், இப்போ ஸ்லாஷ் போட்டு விலாக்னு கொடுத்தோன்னே ஒவ்வொன்றும் அப்படியே தனித்தனியாக வரும். அப்படி தான் வரணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா, அப்போனா தான் அது வந்து க்ரியேட் ஆகிடுக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து ட்ரிப் விலாக் அப்படின்னு கொடுக்கலாம்.
இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எவ்வளோ போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கு மேலே 500 கிட்ட உங்களால் வந்து கீவேர்ட்ஸ் வந்து இதில் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சேவ்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த சேவை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? சேவை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்ஸ் செட்டிங். ஓகேங்களா? இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஒரு கிட்ஸ் சேனல் க்ரியேட் பண்ணேன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னோடது வந்து கிட்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னோடது கிட்ஸுக்கானது கிடையாது, யாருனாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கானது செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ வாண்ட் ரிவ்யூ செட்டிங் எவ்ரி வீடியோ அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடல்ட் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெரியவங்க தான் மோஸ்ட்லி வந்து யூடியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இதை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த செட்டிங்ஸை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதையும் சேவ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஒவ்வொன்றையும் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். சேவ் ஆனோடனே ஒவ்வொரு டைமும் வந்து செட்டிங்ஸ் சேவ்டுன்னு வெளியில் வந்துடும். செட்டிங்ஸ்லேருந்து மறுபடியும் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு தான் ஓப்பன் பண்ணும். மறுபடியும் சேனலுக்குள்ளே போயிட்டு ஃபியூச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி இதில் வந்து எல்லாமே எலிஜிபிளில் இருக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் வந்து எலிஜிபிளில் இருக்குது. அது மாதிரி இன்டர்நெட் ஃபீச்சர்ஸ்னு இருக்கும், இன்டர்நெட் இமிடியேட் ஃபீச்சர்னு இருக்கும். இது எல்லாமே வந்து எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து இப்போ வந்து நான் இதில் சேனல் ஸ்டார்ட் பண்ணது இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நான் எனேபிள் பண்ணலை. நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபீச்சர் எலிஜிபிலிட்டிலாம் முதல்ல பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து எனேபிளில் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? இனிமேல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து லோகோவும் நீங்கள் வந்து லோகோ வைக்கனா வச்சுக்கலாம். அது மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு காட்டும். சேனலுக்குள்ளே போயிட்டு இந்த பேசிக் இதுலேயே வந்து கீழே வந்து இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லையா, அந்த இதில் வந்து நீங்கள் வந்து இதுவும் ட்ரை பண்ணிக்கலாம். நான் லோகோ காட்டுறதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அந்த இதுலேயே நம்ம வந்து லோகோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் க்ரியேட் பண்ணிட்டீங்கனாலே வந்துடும். இது பெர்மிஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது இதில் வந்து நீங்கள் வந்து ஓனராக இருக்கீங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் இப்போ ஓனர் இந்த சேனலோடது. இந்த சேனலை வந்து ஒரு இதாக மாற்றணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ்ட் சேனலாக மாற்றணுன்னா அதுக்கான வீடியோ நான் திரும்ப போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு மெயில் சேஞ்ச் பண்ணணும் வைக்கணுங்கிறதுனாலும் ஃபர்தர் வீடியோஸில் நான் அது எல்லாமே சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோவோட கண்டினியூட்டிவான பார்ட் 3 வீடியோ அடுத்தாக்கில் போஸ்ட் பண்ணுறேன். அதையும் வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா எதுக்காக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு பிரிச்சிருக்கேன் அப்படின்னா வீடியோவோட லென்த் அதிகம். நீங்கள் ஃபுல் வீடியோ வந்து ஒரே வீடியோவாக நான் கொடுக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ண வாய்ப்புகள் இருக்குது, எதையாவது ஒன்று பார்க்காம விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் 3 பார்ட்டாக பிரித்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். அதே மாதிரி பார்ட் 3யும் வந்து பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு சேனலை எப்படி க்ரியேட் பண்ணி கஸ்டமர் நம்ம வியூவர்ஸ் கிட்ட நாம் கொண்டு போகிறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த சேனல் பற்றின வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதை பற்றி வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.